ஹாய்ங்க, நான் தங்க விஜயமாகி. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அனாட்டமி ஆஃப் ஆக்சிலா, ஐ மீன் ஆம்பிட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்சிலாவுடைய டெஃபினிஷன், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட பவுண்டரிஸ், அதோட கண்டென்ட், அது ஆக்சிலரி வெசல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபார் பேசிக்காக அனாட்டமி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஃபார் ஃபிசியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நர்வு, பிளட் சப்ளை, லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே ட்ராவல் டு ஹிட், அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி ஃப்ரம் தி ரூட் ஆஃப் தி நெக் டு அப்பர் லிம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. ஸோ எதை பாஸ் பண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலாவை பாஸ் பண்ணி தான் போகுது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நர்வு, பிளட் சப்ளை, லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிலால தான் இருக்குது. அந்த மாதிரி ஆக்சிலா வந்து ஒரு பிரமிடல் ஷேப் உள்ள ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் தி அப்பர் ஆர்முக்கும் அப்புறம் லேட்ரல் வால் ஆர் செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். நியூரோவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ் டு தி நெக்குக்கு, அப்புறம் வந்து தொராக்ஸுக்கு, அப்புறம் செஸ்ட்டுக்கு, ஸோ அப்பர் லிம்க்கு எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ணுறது வந்து இந்த ஆக்சிலா வழியாக தான் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ ஆக்சிலாக்கு மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து அபாக்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து பேஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபோர் சைஸ். அதனால தான் நம்ம வந்து பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிலா வந்து ஒரு ஸ்பேஸ், அதில் வந்து மொத்தம் 4 சைட்ஸ் இருக்கு, அதான் பிரமிட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அபாக்ஸ் வந்து கனெக்டட் டு தி நெக்குக்கு கனெக்டட் ஆகுது. இது வந்து இன்லெட். நெக்ஸ்ட் பேஸ் வந்து அவுட்லெட், ஸோ ஆல்சோ நோன் ஆஸ் தி ஆம்பிட். ஸோ இதில் மொத்தம் 4 வால்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், மீடியல் வால், லேட்ரல் வால். இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் வந்து ஆம்பிட்ல இருக்கு, ஐ மீன் ஆக்சிலால இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அபாக்ஸ்ல இருக்கிற பார்ட்ஸ், ஐ மீன் இன்லெட்ல இருக்கிற என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அபாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரல் மார்ஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிப் இருக்கு, கிளாவிக்கல் இருக்கு. தேர்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரியர் மார்ஜின் ஆஃப் ஸ்காப்புலா ஆஃப் கொரக்காய்ட் ப்ராசஸ், அது இருக்கு. ஸோ நம்ம அபாக்ஸ்ல மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதான் இன்லெட்டா. பேஸ்ல மொத்தம் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸ்கின் ஆஃப் தி ஆம்பிட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் டு தி ஆர்முக்கு வந்து ஓப்பனிங் வந்து இருக்குது. அதுதான் வந்து பேஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கிற ஸ்ட்ரக்சர். நம்ம மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், மீடியல் வால், லேட்ரல் வால்னு. அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர்ஸ்னா மசில்ஸ், என்ன மசில்ஸ்ல அட்டாச் ஆகுது ஆன்டீரியர் வால்ல, என்ன மசில்ஸ்ல போஸ்டீரியர் வால்ல அட்டாச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்டீரியர் வால்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸா அதான் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்னா மசில்ஸ், என்ன மாதிரி மசில்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டோரியஸ் மேஜர் மசில் அண்ட் மைனர் மசில் ரெண்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் சப்கால்வியஸ் மசில் இருக்கு, அப்புறம் கால்வியோ பெட்டோரியல் ஃபேஷியா இருக்கு. இது எல்லாமே வந்து ஆன்டீரியர் வால்ல இருக்கிறது. இப்போ போஸ்டீரியர் வால்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மசில்ஸ்லாம் வந்து போஸ்டீரியர் வால்ல இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மசில் வந்து சப்காப்புலரிஸ் மசில், அண்ட் செகண்ட் மசில் வந்து டீரிஸ் மேஜர், அதுக்கப்புறம் வந்து லாக்டிமஸ் ஜாஸா இருக்கு, அதுக்கப்புறம் லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் பிரேக்கே மசில்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து போஸ்டீரியர் வால்ல அட்டாச் ஆயிருக்கிற மசில்ஸ். லேட்ரல் வால்ல என்ன மசில் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்டியூபிகுலர் சல்கஸ், அந்த மசில் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ மீடியல் வால்ல என்ன மசில் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் thoracic வால் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நான் மசில்ஸ் எல்லாமே வந்து இங்க சைட்ல போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆரிஜின் இன்செக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அப்படி ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து ஆரிஜின் இன்செக்ஷன் வேணும் டிஎம் பண்ணீங்கன்னா, ஸோ எல்லா மசில்ஸ், அப்பர் லிம் மசில்ஸ் எல்லாம் ஆரிஜின் இன்செக்ஷனாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சொன்ன ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னா பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மசில்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த பிக்சர் வந்து நான் இங்கே சைடில் போடுறேன், ஜூம் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஜூமில் வேணும்னா கூட இங்கே நான் ஜூம் பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன
நான் சொன்ன விஷயத்தையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பவுண்டரிஸ் ஆஃப் தி அபாக்ஸ்ன்னு சொல்றோம் ஆக்சிலா. ஸோ ஆக்சிலா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்ம்பிட். அதோடைய பவுண்டரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அபாக்ஸ். ஸோ அபாக்ஸ் எப்படி வந்து டைரக்டட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா அப்போட டைரக்டட் ஆகி மீடியலி டு தி நெக்குக்கு வந்து மீடியலி வந்து டைரக்டட் ஆயிருக்கும் அப்போட் அண்ட் மீடியலி டைரக்டட் டு தி நெக். ஸோ இட் இஸ் பவுண்டட் பை த்ரீ பவுண்டரிஸ் இருக்கும், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மீடியல். ஸோ இந்த பவுண்டரிஸ்லாம் என்னென்ன இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்வர்ட் அண்ட் மீடியலி டைரக்டட் டு தி நெக். ஸோ அந்த கெனல் என்ன கெனல் பார்த்தீங்கன்னா அபாக்ஸோட கெனல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சர்விகோஸ் ஆக்சிலரி கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாக்ஸ் வந்து இந்த கெனல் வந்து ஃபார்ம்டு பை 3 போன்ஸால ஃபார்ம் ஆயிருக்கு, ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியலி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஆன்டீரியர்ல வந்து என்ன போன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர்லி வந்து என்ன போனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும், எதால ஃபார்ம் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா கிளாவிக்கல். அண்ட் போஸ்டீரியர்லி என்ன போன் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் பார்டர் ஆஃப் தி ஸ்காப்புலா. நெக்ஸ்ட் லாஸ்டா மீடியல்ல வந்து என்ன போன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவுட்டர் பார்டர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரிப். பேஸ்ல வந்து எதுல அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கின் ஆஃப் தி ஆர்ம்பிட், அப்புறம் ஆக்சிலரி ஃபேஷியா. இது ரெண்டுமே வந்து அட்டாச் ஆயிருக்கும் பேஸ்ல. பார்த்தோம் பாத்தீங்களா ஆன்டீரியர் வால்ல என்ன மசில்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆயிருக்கும், பெட்டோரியஸ் மேஜர், பெட்டோரியஸ் மைனர், அதுக்கப்புறம் வந்து சப்கால்வியஸ் மசில். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாவிகுலோ பெட்டோரியல்ஸ் ஃபேஷியா இதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கிற ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்க ஆன்டீரியர் வால். போஸ்டீரியர் வால்ல வந்து என்ன மசில்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கும் சப்காப்புலரிஸ் மசில்ஸ், சப்காப்சுலரி மசில்ஸ், அதுக்கப்புறம் டீரிஸ் மேஜர், லாக்டிமஸ் டார்சே, லாங் ஹெட் ஆஃப் ஐசப்ஸ் மசில்ஸ் இதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கிற இடம் இது போஸ்டீரியர் வால். மீடியல் வால்ல வந்து என்ன மசில்ஸ்ல அட்டாச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா செரட்டஸ் ஆன்டீரியர் மசில், அதுக்கப்புறம் அப்பர் 4 and 5th ரிப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராகோஸ்டல் மசில்ஸ் இருக்கும். லேட்ரல் வால்ல வந்து என்ன மசில்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோகோபிரேக்காலிஸ், அப்புறம் பைசப்ஸ் பிரேக்கி, பைசிபிட்டல் க்ரூவ் ஆஃப் ஹியூமரஸ். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பவுண்டரிஸ் ஆஃப் தி ஆக்சிலா. ஸோ ஆக்சிலாவுடைய பவுண்டரிஸ் என்னென்ன பார்த்தோம் நம்ம அபாக்ஸ், அப்புறம் வந்து பேஸ், அப்புறம் ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், மீடியல் வால், லேட்ரல் வால். இது எல்லாமே வந்து என்னது பவுண்டரிஸ் ஆஃப் ஆக்சிலா. நான் சொல்லும் போதே நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலாவுடைய கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பிரேக்கல் பிளெக்ஸஸ். நான் பிரேக்கல் பிளெக்ஸஸை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்களாவே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ பிரேக்கல் பிளெக்ஸஸ் வந்து ஒரு பேசிக் அனாட்டமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பிரேக்கல் பிளெக்ஸஸ் உடைய நர்வு, ரூட்ஸு, பிரான்ச்சஸ், கார்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நான் ரொம்ப ஈஸியாக ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி கதை மாதிரி நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க போய் பாருங்க. கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் கார்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் தி பிரேக்கல் பிளெக்ஸஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆக்சிலரி ஆர்டரிஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ், தேர்ட் ஒன் வந்து ஆக்சிலரி வெயின்ஸ் அண்ட் இட்ஸ் டர்பிட்டரிஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிலரி லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், ஆக்சிலரி ஃபேட், அதுக்கப்புறம் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலால இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். நியூரோவாஸ்குலார் பண்டிலுக்கு பாத்தீங்களா அது வந்து எதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட்டால வந்து கவர் ஆயிருக்கும். அது பேர் தான் வந்து ஆக்சிலரி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரா ஈஸியா ஒரு சம்மரி மாதிரி திரும்பி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அபாக்ஸ் வந்து டைரக்டர் அப்வர்ட்ஸ் அண்ட் மீடியலி ரூட் ஆஃப் தி நெக்குக்கு வந்து டைரக்டட் ஆகுது. அப்பர் எண்ட் ஆஃப் தி ஆக்சிலா இல்லைன்னா அபாக்ஸ் ரெண்டுமே வந்து டைரக்டட் டு தி ரூட் ஆஃப் தி நெக்குக்கு வந்து டைரக்டட் ஆகுது.
The apex வந்து bounded by the 3 bones ஆல form ஆயிருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா? அதுல first one வந்து anteriorly வந்து clavicle and posteriorly என்னன்னு பாத்தீங்கன்னா upper border of the scapula and medially என்ன border பாத்தீங்கன்னா first rib ஆல வந்து outer border of the first rib ஆல வந்து form ஆயிருக்கிறது தான் வந்து medially. So 3 bones ஆல வந்து எதை form பண்ணிருக்கு? apex வந்து form பண்ணிருக்கு. Base வந்து lower end or base is formed by the axillary artery fold formed by the அது எதால வந்து formed ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா pectoralis major muscle. axillary anterior axillary fold வந்து formed by pectoralis major. அதே மாதிரி posterior axillary fold வந்து எதால form ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா tendon of lactimus dorsiயும் teres major அதால ஃபார்ம் ஆயிருக்குது தான் வந்து posterior axillary artery fold. இது எல்லாமே வந்து பேஸ் உடைய கண்டென்ட். இப்போ நம்ம walls of the axilla வந்து anterior, posterior, lateral, medial அந்த மாதிரி பார்த்தோம் பாத்தீங்களா? இப்போ anteriorல என்னென்ன மசில்ஸ் பார்த்தோம்? pectoralis major, minor, subclavius, அதுக்கப்புறம் posteriorly பார்த்தா subcapularis, lactimus dorsi, long head of triceps, அதுக்கப்புறம் வந்து teres major muscles. அப்புறம் medially பார்த்தா upper 4 and 5th rib of intercostal muscle, அப்புறம் serratus anterior muscles. and இப்போ laterally பார்த்தீங்கன்னா coracobrachialis, bicipital groove of the humerus, அப்புறம் biceps brachii. இது எல்லாமே வந்து lateral wallல வந்து இருக்கிற structures. பேஸ் வந்து இஸ் ஆக்சிலால இருக்கிற ஒரு ஸ்கின் மாதிரி இஸ் ஸ்ட்ரெச்சிங் பிட்வீன் தி ஆன்டீரியர் வால் அண்ட் போஸ்டீரியர் வால்க்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கின் ஆஃப் தி ஆக்சிலா பேஸ் தான். ஒரு ஃபேஷியா பத்தி நான் சொல்லியிருப்பேன். என்ன ஃபேஷியா? கால்வியோ பெக்டோரியல் ஃபேஷியா. அந்த ஃபேஷியானா எப்படி இருக்கும், அது என்னன்னு அப்படின்னு நான் ஈஸியா சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த கால்வியோ பெக்டோரியல் ஃபேஷியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபேஷியா. slipped above the subclavius muscle வந்து enclose பண்ணும். and எங்க அட்டாச் ஆகும் பாத்தீங்கன்னா கிளாவிக்கல்ல அட்டாச் ஆகும். இது வந்து slip to enclose எதை என்க்ளோஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா pectoralis major muscle வந்து என்க்ளோஸ் பண்ணுது. above வந்து subclavius muscle slip வந்து என்க்ளோஸ் பண்ணுது and belowல வந்து pectoralis major வந்து என்க்ளோஸ் பண்ணுது. இது வந்து கண்டினியூ ஆஸ் டவுன்வர்ட்ஸா கண்டினியூ ஆகுது. ஆக்சிலால எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்சென்சரி லிகமெண்ட் ஆஃப் ஆக்சிலா வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் எது கூட ஜாயின் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஃப்ளோர் ஆஃப் தி ஆர்ம்பிட் கூட கனெக்ட் ஆகி ஜாயின் ஆகுது. இந்த கிளாவிகுலோ ஃபேஷியல் பெக்டோரியல் ஃபேஷியா. இப்போ நம்ம வந்து கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலா பார்க்க போறோம். கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலா வந்து ஆக்சிலரி ஆர்டரி அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ், ஆக்சிலரி வெயின் அண்ட் இட்ஸ் டர்பிட்டரிஸ், அப்புறம் ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிலரி லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆக்சிலரி ஆர்டரி வந்து எப்படி கண்டினியூ ஆகும் பண்ணா சப்கெல்வியன் ஆர்டரியா வந்து கண்டினியூ ஆகும். எப்படி பிகின் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ல வந்து பிகின் ஆகும். அண்ட் எப்படி வந்து எண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா டீரிஸ் மேஜர்ல வந்து எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இட் கண்டினியூ ஆஸ் ஏ பிரேக்கல் ஆர்டரியா வந்து கண்டினியூ ஆகுது. வந்து க்ளோஸ் ரிலேட்டட் டு தி பிரேக்கல் பிளெக்சஸ் கார்டுக்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கு. அண்ட் இட் இஸ் என்க்ளோசட் பை தி ஆக்சிலரி ஷீட். ஆக்சிலரி ஷீட் வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வித் தி ப்ரீவெர்டிபிரல் ஃபேஷியால இருந்து கண்டினியூ ஆகுது. இந்த பெக்டோரியஸ் மைனர் வந்து டிவைடட் பை தி 3 பார்ட்ஸால டிவைட் ஆயிருக்கு. என்னென்ன பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி ஆர்டரி வந்து எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்டர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரிப்ல இருந்து அப்பர் பார்டர் ஆஃப் தி பெக்டோரியஸ் மைனர் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சிலா ஒரே ரிலேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர்லின்னு பாத்தீங்கன்னா பெக்டோரியஸ் மேஜர், அப்புறம் வந்து ஃபேஷியா, ஸ்கின், அப்புறம் செஃபாலிக் வெயின். இப்போ வந்து போஸ்டீரியர்லின்னு பாத்தீங்கன்னா லாங் தொராசிக் நர்வ் தான் வந்து ரிலேஷன் போஸ்டீரியர்லி. அண்ட் லேட்டரலின்னு பாத்தீங்கன்னா 3 cords ஆஃப் பிரேக்கல் பிளெக்சஸ் தான் வந்து ரிலேஷனா. மீடியலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வெயின். செகண்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி ஆர்டரி செகண்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா லைஸ் எங்க லை ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைஸ் போஸ்டீரியர் டு தி பெக்டோரியஸ் மைனர் மசிலுக்கு வந்து லை ஆகுது.
செகண்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி ஆர்ட்ரி. அண்ட் இதோட ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெட்டோரியஸ் மேஜர், மைனர், கவரிங் ஃபேஷியா, அதுக்கப்புறம் ஸ்கின். போஸ்டீரியர்லி வந்து போஸ்டீரியர் கார்ட் ஆஃப் தி brachial plexus. லேட்ரலி வந்து லேட்ரல் கார்ட் ஆஃப் தி brachial plexus. மீடியலி வந்து மீடியல் கார்ட் ஆஃப் தி brachial plexus. அப்புறம் வந்து ஆக்சிலரி வெயின். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரிலேஷன் ஆஃப் செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆக்சிலரி ஆர்ட்ரி. வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி ஆர்ட்ரியோட எங்க எக்ஸ்டெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா lower border of the petorius minor to the lower border of teres major. ஸோ இதுதான் வந்து இதான் வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி ஆர்ட்ரி. அண்ட் இதோட ரிலேஷன்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா anteriorly பார்த்தீங்கன்னா பெட்டோரியஸ் மேஜர் அண்ட் மீடியல் ரூட் ஆஃப் தி மீடியல் நர்வ். posteriorly பார்த்தீங்கன்னா சப்காப்சுலரி மசில், லாக்டிமஸ் ஜோசியா, டீரிஸ் மேஜர் மசில்ஸ் எல்லாமே வந்து போஸ்டரல் ரிலேஷன். அண்ட் லேட்டரல் ரிலேஷன்ல என்ன ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொரக்கோபிரேக்காலிஸ், பைசப்ஸ் பிரேக்கை, அப்புறம் யூமரஸ். இதெல்லாம் தான் ரிலேஷன் ஆஃப் லேட்டரல் ரிலேஷன். மீடியல்ல வந்து அல்னார் நர்வ் இருக்கும், ஆக்சிலரி வெயின் இருக்கும், அப்புறம் வந்து மீடியல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தி ஆர்ம். இது எல்லாமே ரிலேஷன் ஆஃப் மீடியல் நர்வ். ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஆக்சிலரி ஆர்ட்ரி உடைய ரிலேஷன்ஸ். இதோடைய பிரான்ச்சஸ்ன்னு பண்ணா ஆக்சிலரி ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் எதுக்கு சப்ளை பண்ணுது பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கும் தொராஸ் ரீஜனுக்கும் வந்து சப்ளை பண்ணுது. வந்து ஹையஸ்ட் தொராஸ்டிக் ஆர்ட்ரி. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து என்ன பண்ணா தொரக்கோ அக்ரோமியல் ஆர்ட்ரி அண்ட் லேட்ரல் தொராஸ்டிக் ஆர்ட்ரிஸ். தேர்ட் பார்ட்ல வந்து சப் கேப்சுலர் ஆர்ட்ரி, அப்புறம் வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ஆக்சிலாவுடைய கண்டென்ட், பவுண்டரிஸ் எல்லாமே நான் சொல்லியாச்சு. ஸோ மசில்ஸோடைய இதோடைய ஆக்சிலாவுடைய மசில்ஸோடைய ஆரிஜின், இன்செக்ஷன், நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை, அதுக்கப்புறம் அதோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்களோட அனாட்டமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.